எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் சிஸ்டி. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆக போகுது. காலையில் 6:30க்கு எழுந்து ஒரு 2 ஹவர்ஸ் நான் காய்கறி வத்தல் போடுறதுக்கு எனக்கு சரியாக போச்சு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் எல்லாம் சேர்த்து போட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் எங்கள் வீட்டில் 2 டிஃபனு, 2 பேருக்கு 2, ஆனால் ஒன்று தான் சாப்பிடுவோம். இது என்னோடய பொண்ணுக்கு சப்பாத்தியும் வெங்காயம் வதக்கி நெய் விட்டு வதக்கி பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று போதும் சொல்லிட்டா, ஏன்னா ஒன்று தான் இருந்து அவளுக்கு வச்சுட்டேன். இது ராகி சேமியா போட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தேங்காய் திருவி போட்டு வேக வச்சுட்டேன். அவ்வளோதான். இது எனக்கு அப்படின்னு சொல்லுவார்ல விவேகன் போட்டு எனக்கு இது கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இதை ராகி சேமியா போட்டு போட்டுவிட்டேன் பிளேட்டில். கொஞ்சம் நெய் போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் நெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட போகிறேன். எப்போவுமே சுகர் டீ போட்டு போர் அடிக்குது. அதனால் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன். செஞ்சு சாப்பிடுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி சிம்பிளான சமையல், அதுவும் இல்லாமல் என் ஒரு ஆளுக்கு தான் சமையல். அதனால் என் பையன் டின்னர் பாக்ஸுக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தால என் சாதம் கொஞ்சம் எனக்கு வச்சுருக்கேன். அடுத்து இங்கே சென்னாகுண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணிருக்கேன். பெப்பர் ரசம், மிளகு ரசம் இருக்குது, மாங்காய் பச்சடி இருக்குது. அடுத்து இங்கே மோர் இருக்குது. இதான் இன்றைக்கி என் பொண்ணு பாஸ்தா பண்ணி சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டா. சரி, நான் அப்போ சாப்பிட போகிறேன், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டுக்கலாம். இங்கே முட்டை கொஞ்சம் ஆஃப்கூடாகவே இருந்துச்சு, வேக வச்சது. அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது, ஆஃப் பயிர் மாதிரி இருந்தது. அதனால் தோசை கல் பற்ற வச்சுட்டு அது மேலே லைட்டாக போட்டு எடுத்துட்டேன். இந்த சூட்லேயே அது வந்துடுச்சு. மெப்பர் போட்டுட்டேன். இப்போ இங்கே சாதம் போட்டாச்சு. இங்கே மாங்காய் பச்சடி, இன்னுமே கொஞ்சம் மாங்காய் பச்சடி நல்லா அல்வா மாதிரி இருக்குது மாங்காய் பச்சடி. அடுத்து நம்மளோட இந்த எக்கை வச்சாச்சு. அடுத்து இந்த முருங்கைக்காய் பொரியல் வச்சுக்கணும். முருங்கைக்காய் சென்னாக்கூனியோ போட்டு பொரியல் வச்சாச்சு. இதுதான் எனக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தயிர், மோர் எல்லாமே இருக்குது, ரசம் எல்லாமே இருக்குது. அடுத்து இங்கே ரசம் இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். இது ரசம் இப்போ சாப்பிட போகிறேன் நான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.